ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த 4 ராசிக்காரர்கள் பிறக்கும் பொழுதே சிவனின் அம்சத்தில் பிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். அது எதனால் இந்த 4 ராசிகள் மட்டும் சிவனின் அம்சமாகவும், அந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் யார் யார், எதனால் இந்த ராசிக்காரர்கள் மட்டும் எம்பெருமானுக்கு மிகவும் விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயம் தெரிந்து கொள்ளலாம். முழுவதுமாக இந்த பதிவை பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருகின்ற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பதிவை பாருங்கள். முதல் ராசி பார்த்தீங்கன்னா மேச ராசி தான். எப்பொழுதும் முதல் ராசியாக இருக்கக்கூடிய ராசி மேசம்தான். இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். அந்த தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள்னால் மேச ராசிக்காரர்கள் தான். தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். தங்களால் ஒரு வேலையை செய்ய முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வேறு யாருக்காவது கொடுத்து அவர்கள் பயன்பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணமானது இவர்களிடத்தில் அதிகமாகவே காணப்படும். அதாவது நமக்கு ஒரு வேலை கிடைக்குது, அது எவ்வளோ சுலபமாக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் அதை நம்மளால் செய்ய முடியலைன்னா அதை வேறு யார்கிட்டையாவது கொடுத்து அவர்கள் பயன்பெறலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள் மேசராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. அதாவது வைத்தியநாதன் என்று போற்றப்படும், அங்காரகன் என்று போற்றப்படும், ஆறுமுகன் என்று போற்றப்படும் அந்த சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த அந்த முருகப்பெருமானின் ராசியும் மேசராசி என்பதை அனைவருமே தெரிந்து கொள்ளுங்கள். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே சிவபெருமானின் அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவர்களுக்கு இறைவனின் அருள் எப்பொழுதும் இருக்கும். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொண்டு இறை வழிபாட்டிற்குள்ள சிவபெருமான அதிகமாக அவர்கள் நினைக்கும் பொழுது இன்னும் அளவுக்கு அதிகமாக அவர்களுக்குள் இறைவன் வந்து விடுவார் அப்படிங்கிறதான். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே ஈசனுடைய அருள் இருந்து கொண்டே இருக்கும். அதிக அளவில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறத அனைவருமே தெரிந்து கொள்வது நல்லது. அது பார்த்தீங்கன்னா பொய்யாகாது. அதீதமான அன்புடன் சேர்ந்த பக்தியை மேசராசிக்காரர்கள் ஈசன் எம்பெருமான் மீதும் அவருடைய புதல்வரான முருகப்பெருமான் மீதும் அளவு கடந்த அந்த பக்தியும் அன்பும் வைத்திருப்பார்கள் அப்படிங்கிறதான். அதற்கு அடுத்த ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி. கடகராசிக்காரர்கள் அம்பாளின் அம்சம் பொருந்தியவர்கள். அதாவது சிவபெருமானின் பாதியாக இருக்கின்ற பார்வதி தேவியின் அம்சமாக கருதப்படுபவர்கள் கடகராசிக்காரர்கள். அப்போ பார்வதி தேவியும் சிவனும் இணைந்திருக்கிறதுனால இவர்களுமே சிவனின் அம்சத்தில் பிறந்தவர்களாகவும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்களாகவும் கருதப்படுகிறார்கள். அதாவது சிவபெருமான் சூரியனாகவும் அவரது வலது கண் பார்த்தீங்கன்னா சூரியனாகவும் இடது கண் சந்திரனாகவும் இருக்கிறது. இடது பக்கத்தில் பார்வதி தேவி இருப்பதனால அந்த பாகம் பார்வதி தேவி, அதாவது அந்த கண் இடது கண் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியோட அந்த சந்திரனாக கருதப்படுகிறது. அதாவது சிவன் சூரியனாகவும் பார்வதி தேவி சந்திரனாகவும் இந்த இடத்துல குறிக்கப்படுகிறது. ஆகவே பார்வதி தேவியின் அம்சம் பொருந்திய கடகராசிக்காரர்களையும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடிக்குமா. சிவபெருமானின் அம்சத்தில் பிறந்த இந்த கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அடுத்தவர்களுடைய அந்த கஷ்டத்தை உணர்ந்து நடந்து கொள்வார்களாம். அதாவது யாருக்குமே இவர்களால் கஷ்டம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொருவருடைய சூழ்நிலையை பொறுத்து அவர்களுக்கு ஏற்றாற்போல் இவர்கள் நடந்து கொள்வார்களாம். அதிகப்படியான அந்த தாய்ப்பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள். அதாவது பெற்ற தாய் மேலே அவ்வளோ அளவு கடந்த அந்த அன்பை வைத்திருப்பார்களாம். மற்றவர்களது மனதை புண்படும்படி எக்காரணத்தை கொண்டும் கடகராசிக்காரர்கள் நடந்து கொள்ளவே மாட்டார்கள். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் சிவனின் அம்சம் பொருந்தியவர்கள் என்பதுதான் உண்மை. பார்வதி தேவியின் அம்சம் கொண்ட கடகராசிக்காரர்களின் மீது சிவனின் பார்வை படாமல் இருந்து விடுமா? கட்டாயம் அவர்கள் மீது சிவபெருமான் பார்வை இருந்து கொண்டேதான் இருக்கும். எப்பொழுதும் சிவனை நினைத்து கொண்டே நீங்கள் இருக்கும் பொழுது இறைவனுடைய அந்த கடைக்கண் பார்வை உங்களுக்கு விழுந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான். அதற்கடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு மனது எப்போதும் கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கும். யார் எதை சொன்னாலும் அதை முதலில் நம்பிவிடுவார்கள். அவர்களிடம் இருக்கும் பொருளை இல்லை என்றே சொல்லாமல் அடுத்தவர்களுக்கு அந்த கொடுத்து உதவக்கூடிய மனப்பக்குவம் கன்னிராசியர்களிடையே அதிகமாகவே காணப்படும்.
முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களும் எம்பெருமான் ஈசனுக்கு மிகவும் பிடித்தவர்களாகவே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இவர்களும் இந்த அன்பில் திளைத்து அன்பாலே இருக்கின்றதுனால சிவனின் அம்சமாகவே இவர்களும் பாவிக்கப்படுகிறார்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களும் சிவனின் அம்சமாகவே கருதப்படுகிறார்கள். இவர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உழைப்பே உயர்வு அப்படிங்கிற ஒரு மேன்மையான குணம் கொண்டவர்கள். பூரண கும்பத்தோடு வாழும் தகுதி பெற்றவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஆனால் இவர்கள் எல்லோரையும் வெகுளித்தனமாக நம்பி ஏமாந்து விடுவார்கள். சில நேரங்களில் எல்லோரும் நல்லவர்கள்தான் என்ற நம்பிக்கை வைத்து உதவி செய்துவிட்டு ஏமாந்து நிற்கும் இவர்களையும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்குமாம். அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்க இவங்க கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்களாம். இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள். ஆனால் கடைசியில் இவர்களுக்கே இது பிரச்சனையாக திரும்பும் என்பது கூட தெரியாத அளவிற்கு வெகுளி குணம் கொண்டவர்களாக கும்பராசிக்காரர்கள் இருப்பார்கள். அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட அனைவருமே அந்த இறைவனின் அம்சம்தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதிலும் குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்காரர்கள் எந்த நாட்களில் தானம் செய்தால் மிக அற்புதமான பலனை அடைய முடியும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். மேசம், உங்களால் முடிந்தவரை பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையில் அன்னதானம் செய்து எம்பெருமானின் ஆசீர்வாதத்தை மேலும் மேலும் பெற்றுக்கொள்வதன் மூலம் உங்களது வாழ்க்கை சிறப்படைந்து முக்தி பெறும் அப்படிங்கிறதான். அதே போல் கடகராசிக்காரர்களும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கஷ்டப்படும் பெண்களுக்கு உதவி செய்வது அதிகப்படியான பலனை பெற்றுத்தரும். அதாவது உடல் ஊனமுற்ற பெண்கள், படிக்க முடியாத பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவி இப்படி செய்து வரலாம். இதனால் அந்த எம்பெருமான் ஈசனுடைய அருளும் பார்வதி தேவியினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். அதே போல் கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை, வாழைப்பழம் போன்ற பொருட்களை வாங்கி பசுவிற்கு கொடுக்கலாம். இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். கும்பராசிக்காரர்கள் திங்கட்கிழமையில் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்யுங்கள். அன்னதானம், ஆடை தானம் போன்ற பொருட்களை இல்லாதவங்களுக்கு நீங்கள் தானம் செய்வது உங்கள் வாழ்க்கையை மேலும் வெற்றி பாதையில் அழைத்து செல்வதாக இது கருதப்படுகிறது. இந்த 4 ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இவர்கள் மட்டும்தான் சிவபெருமானுடைய அருளை பெற முடியும் அப்படிங்கிறது இல்லை. இவர்கள் அந்த அம்சங்களில் பிறந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு விதமான தனித்தன்மை கொண்ட கடவுளின் அருளானது இருக்கத்தான் செய்யும். அதிலும் குறிப்பாக இந்த 4 ராசிக்காரர்கள் ஈசனுடைய அந்த அம்சத்தில் பிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். இந்த 4 ராசிக்காரர்களுமே இப்படி ஈசனின் அம்சத்தில் பிறந்திருப்பதை உணர்ந்து இனிமேல் உங்கள் ராசிக்கேற்ற இந்த பெருமையை அறிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நீங்களும் செயல்படும் பொழுது அந்த இறைவனின் அருள் எப்பொழுதுமே உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக மேசராசிக்காரர்கள் எப்பொழுதுமே இறை வழிபாட்டிலிருந்து பின்வாங்கவே கூடாது. இறைவனை முழுவதுமாக நீங்கள் எப்பொழுதுமே நினைத்து கொண்டு இருக்கும்போது தான் அந்த ஈசனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஏன்னா ராசிகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் ஈசனுக்கு மிகவும் பிடித்தவர்களாகவே கருதப்படுகிறார்கள். அதனால் தவறாமல் இந்த விஷயங்களை ஈடுபாடு செய்யுங்க. அதே போல் முருகப்பெருமானின் அந்த ராசியும் மேசராசி தான், அதையும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் தொடர்ச்சியாக நீங்கள் வழிபாடு செய்து கொண்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே அருமையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலோடு இணைந்திருங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.